பலரிடம் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், சாமி கும்பிட போனேன் என்பார்கள். சாமி என்றால் என்ன? அது ஆசாமி தான். எனக்கு பிடித்த சாமி வீராசாமி. ஏனென்றால் அவர் என்னுடைய தகப்பனாரின் பெயர். தென் மாநிலங்களில் சென்றால் கருப்புசாமி. கருப்பசாமி தான் அது ஒரு வாழ்ந்த மனிதன் தான். ஏனென்றால் மனிதர்கள் எல்லோருமே கருப்பாகத்தான் இருக்கிறார்கள். இன்று பல நிறங்களில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் கலப்பினம்தான். எல்லாமே முதலில் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து வந்ததனால் எல்லோருமே கருப்பாகத்தான் இருக்கிறோம். இன்று நிறம் மாறி இருக்கிறது என்றால் அவர்கள் எல்லாம் கலப்பினர். பல இனத்தோடு அவர்கள் கலந்தார்கள். இன்றளவும் போனால் சீனாவில் அங்கே கலப்பினத்தை கருப்பார்களை யாரும் பார்க்க முடியாது. அதுபோல் வியட்நாமில் சென்றால் பார்க்க முடியாது. ஆனால் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் பார்த்தால் கலப்பினர்கள் இருப்பார்கள். ஏன்னால் அவர்களெல்லாம் குடியேறியவர்கள் தான். இந்த அரபு நாடுகளில் சென்றால் பழங்குடிகளாக இருந்தவர்கள் கருப்பாகத்தான் இருக்கிறார்கள். குடியேறியவர்கள் ஈரான், ஈராக் மற்ற இடங்களிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் வெள்ளையாக இருப்பார்கள். தோல் தான் அது சீதோஷ்ண நிலைக்கு தகுந்தாற்பல் தான் மாறுகிறது. இந்த சாமி என்று சொல்லும் பொழுது பல சாமிகள் இருக்கிறது. ஆரோக்கிய சாமி, அவர் உடல் நலத்திற்காக அவர் ஒரு மருத்துவராக இருந்திருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பற்றி அந்த சாமி சொல்லியிருப்பார். அதனால்தான் அவர் ஆரோக்கிய சாமி. மதுரை சாமி, மதுரையில் ஆழ்ந்த ஒரு சாமி தான் மதுரை சாமி. கருப்பாக இருந்த சாமி கருப்பு சாமி. சிவசாமி, அவனை சிவத்தை நினைத்தவர்கள் சிவசாமி. குப்புசாமி, குப்புசாமி பாத்திரங்களை செய்தார்கள். அவர்கள் சொப்புகளை செய்தார்கள். குப்புசாமி. இப்படி பல சாமிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தான், வேறு யாரும் அல்ல. அவரை தேடி எங்கும் போக வேண்டாம். இன்றளவும் முனீஸ்வரன் சொல்வார்கள், முனியசாமி என்பார்கள். மதுரசாமி, முனியசாமி என்று பல சாமிகளில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்துள்ளார்கள். அதனால்தான் இன்றளவும் நாம் சாமியை வைத்து பல பெயர்களில் வைத்துள்ளோம். பல பெயர்கள். அப்படித்தான் நமக்கு இந்த சாமி என்ற பெயரே வந்தது. அதை வைத்துத்தான் இப்பொழுது நீங்கள் சாமி கும்பிட போனேன் என்று கோயிலுக்கு செல்கிறார்கள். இன்றளவும் பல இடங்களில் வெறும் கல்லை, செங்கல்லை வைத்து 7 அல்லது 1 அல்லது 3 வைத்து வழிபடுகிறார்கள். அதை கன்னிகளாக 7 கன்னிகளாக மாற்றியுள்ளார்கள். 7 கன்னிகள் என்றால் என்ன என்றால் 7 நிறங்கள் தான். 7 நிறங்களைத்தான் இருக்கிறது. நம் உள்ளத்திலே 7 நிறங்கள் இருக்கிறது. அந்த தூய்மையான நிறம்தான் வெண்மை. அதைத்தான் ராமலிங்கடிகளார் சொல்வார்கள், இந்த 6 திரைகளையும் நீக்கிவிட்டால் நீங்கள் அந்த 7வது திரையை திறந்து பார்த்தால் அங்கே வெண்மையாக உங்களுடைய இதயத்திலே அல்லது உள்ளத்திலே இறைவன் இருப்பான், அருட்பெருஞ்சோதியாக இருப்பான் என்று வள்ளலார் அவர்கள் சொன்னார். நாம் அதையெல்லாம் மாறிவிட்டோம், மறந்துவிட்டோம். ஏதோ ஒரு மோகத்தினால் இவர்களெல்லாம் மாறிவிட்டார்கள், மதத்திற்கு மாறிவிட்டார்கள், மனிதனை மறந்தார்கள். மரத்தின் மேல் ஏறிய குரங்கு போல் இவர்களும் மதத்தின் மேல் ஏறிவிட்டார்கள். இது எனது கருத்து தான்.